ஹலோ கேபிஎன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பூர்ணாங்குப்பம் கோயில் திருவிழா சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். பார்ட் 3 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. பார்ட் 4 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது. என்னாச்சு ஏதாச்சு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியல, அந்த சேடான நியூஸ்னால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சோலைவாளி அம்மன் கோயிலில், அதாவது எங்கள் வீட்டாண்ட இருக்க சோலைவாளி அம்மன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தீபம்னா போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா என்ன உலகம் கார்த்திகை தீபம் பொங்கல் வீடியோனா போட்டிருப்பேன் பார்த்தீங்களா. அந்த பொங்கல் வீடியோ அது அந்த கோயில் திருவிழாவோட அந்த கோயில் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கும்போது, இதுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அந்த கோயில் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்போது அது என்னடா இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்றைக்கி என்னப்பா கண்டென்ட் சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம அந்த தேருக்கு பார்த்தீங்களா, அந்த தேர் வந்து ரொம்ப அதாவது பெருசாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மன் எடுத்துன்னு போவாங்க பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குமே. அந்த தேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஆகுது. எத்தனை வருஷம் சொல்லி யாரும் தெரியல. லாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸு, அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து அப்படி சொல்லி ஒரு 4 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வருஷ கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடோன் உள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு, அது இல்லாமல் வந்து ரொம்ப டஸ்ட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகணும்னு வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாஷ் பண்ணி வச்சிட்டோம். வாஷ் பண்ணி வச்சது அது இல்லாமல் அந்தளவுக்கு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அது அட்ராக்டிவாக இல்லை. அதனால் அதுக்காக வந்து பெயிண்ட் அடிச்சு விட்டோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வீலு, அது முன்னாடி என்ன குதிரை ஒன்று அழகாக வந்து பார்த்தீங்கன்னா குதிரை, அதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது பெயிண்ட் அடிக்க முடியாது. ஏன்னா அது வுட் குவாலிட்டி அதனால அது மாதிரி கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆகிடுது. அதுக்காக வந்து முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடிக்கு வீல் மட்டும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதனால் அதுக்கு மட்டும் பெயிண்ட் மட்டும் அடிச்சாச்சு. ஆனால் முன்னாடிக்கு 3 வீலும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து சர்வீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருந்தோம். அதாவது வந்து அந்த வுட்டு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வுட்டு அந்த தேர்னா செய்வாங்க பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்டே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா விட்டோம். அது வந்து பார்த்தீங்கன்னா எக்கவாயி வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அது இல்லாமல் குதிரை வுட்டு அது இல்லாமல் மயில், அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக வந்து அது மயில்னால் அந்த சாமியை உட்காச்சிட்டு போவோம் அந்த மயில் இது அது மொத்தமாக எத்தனை இது 4 செட்டு வீலு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2 குதிரை அழகாக வந்து முன்னாடி அந்த குதிரை, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சாமி வந்து உட்கார வச்சு போட்டு அந்த 2 இதுங்க அதுனா அந்த மாதிரி வீடியோவில் இருக்கும். ஆனால் நீங்கள் வீடியோ நீங்கள் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா எதில் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம இதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்து வந்து வச்சிட்டோம். அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு என்னன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எண்டிங்கில் சொல்கிறேன். அது இல்லாமல் வந்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேடான நியூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே வாங்க அதுக்கு நான் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நிமிஷம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல்லைக்கான அமைக்க விட்டுருங்க. அது இல்லாமல் நம்ம நியூ இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டேன். எதுக்காக கிரியேட் பண்ண என்னாச்சு, அது இல்லாமல் கேமரா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா குவாலிட்டி ஒரு மாதிரி இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எண்டிங்கில் வந்து அதுக்கு நான் சொல்கிறேங்க. அதுமாதிரி இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டாங்க. இன்ட்ரோ வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வீடியோ கொடுப்போம். ஓகே நீங்கள் இன்ட்ரோ போய் பார்த்துட்டு
Tomorrow. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபுல்லாகவே என்ன பெயிண்ட் வச்சு முடிச்சிட்டாங்க. இது ஒன்று முடிஞ்சிச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நாள் வந்துட்டு இதுவுமே எல்லாம் நேற்று நாள் முடிச்சிட்டாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நேற்றே ஒன்று வந்துட்டுங்க. எது இதுனா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அது மாதிரி 4 செட்டு வீலு அது மாதிரி இருந்தால் குதிரைங்க. அதாவது பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் வந்து நேற்று அடிச்சாங்க. இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அடிச்சாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் படிச்சிருந்தேன். 2 days முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சது இன்னும் காயில் இன்னும் நல்லா காயணும். அதெல்லாம் வெளியே வந்து கொட்டை போட்டாங்க. அப்படியே நீங்கள் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. அந்த வீடு எல்லாமே என்ன முடிச்சிட்டாங்க. தேவை வீடு எல்லாமே என்ன முடிச்சிட்டாங்க. இந்த குதிரை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே ஒன்று பெயிண்ட் அடிச்சு வச்சுங்க. இது எல்லாமே என்ன முடிச்சு வச்சுங்க நம்ம. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை கட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் பெயிண்ட் அடித்தாங்க. இதுவும் அது இல்லாமல் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் என்ன ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சு வச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கொட்டை கட்டுனுங்க அங்கே. ஆனால் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் காயில் இன்னும் நல்லா காயணுங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிச்சு. நம்ம கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 21 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்துங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பூர்வங்க பொறுத்துகளில் தான் நீங்கள் பார்த்து இருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை கொட்டுங்க. அந்த வீடியோ முடிஞ்சாலும் நம்மளோட வீடியோ வந்துங்க. இதெல்லாம் வந்து நேற்று தான் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நேற்று தான் ஒன்று என்ன பெயிண்ட் அடிச்சு வந்துச்சு. இது டயரு இது இந்த குதிரை இதெல்லாம் ஒன்று நேற்று தாங்க வந்துச்சு. அண்ட் வந்து முன்னா வெளியே வந்து கொட்டை கட்டுனுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இது ரன் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அமைக்கி விட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே எல்லாமே வந்து அமைக்கி விட்டுக்கோங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா குவாலிட்டி எதுக்காக இனிமேல் அதோட வீடியோவில் கிடையாது. நம்ம இந்த கேமரா குவாலிட்டினா எதுக்காக அவங்க டிஃப்ரெண்ட் ஆகுது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக நம்ம இந்த வீடியோ பூர்ணாங்க இப்போ பார்ட் 4 வீடியோ எதுக்காக வரலன்றதுலேருந்து இப்போ சொல்கிறேங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகிடுச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ சொல்லிப்போம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து இதாகிடுதுன்ட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே என்ன போயிடுது. அதை நம்ம 2 times சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிப்போம் பார்த்தீங்கன்னா அப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை விற்றுங்க சொல்லிட்டாங்க. நான் அதை நான் கேட்காம அந்த கேமுக்காக நான் வந்து நான் அப்படியே விட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபோனில் இப்போ வீடியோ எடிட் பண்ணுறது தெரியாமல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா விவோ ஃபோன் இந்த ஃபோனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ண போவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா என் ஃபைலும் அதாவது வந்து இந்த ஃபோனில் இருக்க ஃபைலும் அதை ஒன்றிச்சு போச்சு பார்த்தீங்களா. அந்த ஃபோனில் இருக்க ஃபைலும் இந்த ஃபைலும் வந்து ஒன்றாவே இருக்கும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் நான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிட்டேங்க. எப்படி வந்துட்டு என்ன ஆச்சு சொல்லி எப்படி வந்துட்டு என்ன ஆச்சு சொல்லி எனக்கே வந்து தெரிலங்க. அது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு சொல்லி எனக்கே தெரில. நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்ன சார்ஜ் போட்டேன். அந்த சார்ஜ் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜும் பேச யாரில் அதில் நான் டிஸ்பிளே யூஸ் பண்ணி போய் டிஸ்பிளே ஒன்று பேச ஒர்க் ஆகலை. என்னாச்சுன்னே சொல்லி வந்து எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா நான் ஃபோன் வந்து அப்படியே ஸ்டாண்ட் என்னடா இது சொல்லி அது பற்றி நான் அப்படியே வச்சுட்டு எனக்கு யாரும் ஃபோன் பண்ண ஃபோன் எடுத்துட்டு அதாவது ஃபோன் டிஸ்பிளே ஒன்று ஆன் ஆகல. அது மேலே அதாவது இந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடு மட்டும் தான் தெரிஞ்சுது. ஆனால் என்னடா இது ஒன்று இதாகிடுது. அந்த ஃபோன் வந்து எடுத்துக்கு வந்துட்டு காட்டுறேன். எங்கே வேணா பாருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் தாங்க இது. இந்த ஃபோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆகிடுது. இந்த ஃபோனில் தான் வீடியோ எடிட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தேன். இந்த ஃபோனில் தான் ஃபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சொல்ல போனால் இருக்குது. ஆனால் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மகையாங்க. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவோ ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா விவோ கட்டா சொல்கிறேன்னா ஸோ ஓகே. அதுக்காக தான் நம்ம விவோ ஃபோனில் இதோட ஃபைலும்
சாம்சங் ஃபோனில் இருக்க ஃபைலும் இந்த ஃபோனில் இருக்க ஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்க முடிஞ்சுது. அது இல்லாமல் இதில் இருக்க சிம்மை தூக்கி இந்த ஃபோனில் இருக்க சிம்மை தூக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் எடுத்து போட்டேங்க. இப்போ தான் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நான் போஸ்ட் பண்ண முடிஞ்சுது. இல்லைனாக்கா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைலும் கிடச்சிக்காது. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோவும் போஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்களே அதுக்கு 2 days முன்னாடி தான் வந்து நான் வந்துச்சு. அப்போ ஏன்டா இத்தனை நாள் வீடியோ வரல சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு வந்து நெட்ஒர்க் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து ரீசார்ஜ் வந்து காலி ஆகிடுது. அம்மா கிட்ட ரீசார்ஜ் பண்ணி தாங்க சொன்னால் தர மாட்டேங்காங்க. அது இல்லாமல் வந்து இந்த ஃபோனில் இருக்க 2 ஃபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இந்த ஃபோனில் இருக்க 2 ஃபைலுமே என்ன போயிடுது. அவ்வளோதான் வேஸ்ட்டு. அதாவது நம்ம இந்த வீடியோ பூர்ணாங்குப்பம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கோயில் வீடியோ அதுதாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் கேமரா குவாலிட்டி வந்து இந்த கேமரா குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். இது வந்து அம்மா ஃபோனு. இந்த ஃபோனோட பிராண்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோப்போங்க. இந்த ஃபோனில் தான் நான் வீடியோ எடுத்துக்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் பார்த்த அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 10 அப்படின்ற ஃபோனில் தான் வந்து நம்ம எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இப்போ நீங்கள் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல்லுக்கானே அமைக்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பூர்ணாங்க அந்த வீடியோ வந்து நான் வராது. இந்த ஃபோனு வந்து நான் போயிடுது. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்க்க போகிற எல்லா கேமரா குவாலிட்டியுமே இந்தமாரி தான் வந்து இருக்க போகுது. அப்போ வீடியோ எடுக்கிறது வேணால் அந்தமாரி வேணால் இருக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிற எல்லா கேமரா குவாலிட்டியுமே இந்தமாரி தாங்க இருக்க போகுது. ஓகே பாய்.